ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும் தான் இது இன்ஃபார்ம் பண்ணுறேன். எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அப்பா அம்மா வீட்டில் சேர்க்க மாட்டேங்காங்க. ஏன்னா நான் வந்து வீட்டுக்கு தரேன் இந்த மாதிரி புரோக்கர் மூலமாக கல்யாணம் பண்ணானுங்க. அது வேறு இல்லாமல் நான் இப்போ எனக்கு போக இடமும் இல்லை. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னுடைய பிள்ளைய வந்து நம்பி என் மாமியார் வீட்டில் நான் வந்து விட்டுட்டு போக மாட்டேன். எங்கே இருந்தாலும் சரி அவள் என் கூட தான் இருப்பாள். நான் வந்து நீங்கள் தான் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். இந்த மீடியாவில் நான் காமிக்கிறேன் உங்கள் அப்பா எப்படிப்பட்டவர். இதுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்க. அவன் அப்படி தான் அப்படின்னு. அவன் அப்படின்னா ஏன் எதுக்கு அடுத்தவங்க பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்கிறீங்க? அவன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன் காசு செலவழித்து அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்கீங்க? அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி அப்பா அம்மா ஏன் இருக்கீங்கன்னு. அடுத்தவங்க பொண்ணோட என்ன சொல்கிறது, அவங்க சாபத்தில் விழுத்துறாதீங்க. அதெல்லாம் நல்லதுக்கே இல்லை. பெருசாகவும் சும்மா விடாது. இதுலேயும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் வராங்க. கிருஷ்ணவேணியா அவங்க என்னமோ என் கூட வந்து பார்த்த மாதிரி. என்னங்க நீங்கள் எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? அதுவும் நான் ஒரு பொன் குழந்தை வச்சுருக்கேன். எனக்கு யாரும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொருளை மட்டும் பேசுகிற நிலமை வரட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து என் வீட்டுக்காரரையும் சும்மா விட மாட்டேன், அவங்களோட அப்பா அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். அதுக்கு பாருங்கள், நீங்கள் பின்னாடி பாருங்கள். அவன் பின்னாடி தான் படுத்து கிடக்கான். அதையும் எங்கே படுத்து கிடக்கான்னு பாருங்கள். நான் அவன் முன்னாடி உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் எனக்கு காது கேட்காத முண்டை மாதிரி படுத்து கிடக்கான் பாருங்க. எங்கே படுத்து கிடக்கான்னு பாருங்க. இவனை நம்பி என் குழந்தைய நான் விட்டுட்டு போகலாமா? ஒரு குடிகாரனை நம்பி. என் பிள்ளையோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னை எந்த வார்த்தை திரும்ப கேட்குறான்லாம் இவெல்லாம் அதுக்கு ஒருத்தா. பார்த்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு கனவு இருக்குது. என் பிள்ளைய வந்து நல்லபடியாக வளர்த்து நல்ல இடத்துல படிக்க வச்சு என்ன மாதிரி இல்லாமல் என்ன மாதிரி படிக்காமல் இப்போ நான் வந்து அழிஞ்சிட்ருக்கேன்ல, அந்த நாள் வந்து என் பிள்ளைக்கு வரையக்கூடாது. அவளை நான் நல்லா படிக்க வச்சு பெரியாலும் ஆக்க தான் போகிறேன். அதை பார்த்து இவன் சாக தான் போகிறேன். இவன் என்னை பேசின பேச்சுக்கெல்லாம் அனுபவிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என் பொண்ணை நான் நல்லா வளர்த்து நல்ல இடத்துல என்னை வைப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். என் பிள்ளையும் இப்போ கஷ்டத்தான் படுறான் என்னோட சேர்ந்து. அதனால் நான் எப்படியாவது எப்பேற்பட்டாச்சும் என் பிள்ளைய நான் வந்து வளர்த்த ஆளாக்கி 5 வயசு வரை என் கூட நான் வச்சுக்கிட்டு 5 வயசு தாண்டினா நான் ஒரு இடம் நான் யோசித்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல விட்டா பிள்ளை நல்லா இருப்பான்னு எனக்கு தோணுது. அங்கே வந்து படிக்க விட்டுருவேன். அவனை வந்து நான் படிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கேயாச்சும் ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலைக்கு போவேன். வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதில் வர்ற காசை பேங்கில் போட்டு பாப்பா பேரில் ஒரு இடம், இல்லைன்னா என் பேரில் கூட ஒரு இடம், யார் பேரோ இல்லை 2 பேருமே இருக்கட்டும், சமய வருஷம் அந்த பேர் போட்டு ஒரு இடம் வாங்கி போடணும் சொந்த வீட்டில். அவள் கொஞ்சம் நல்லா படித்து 10th காலேஜெலாம் படிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டான்னா நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கனவு ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைவேற நீங்கள் தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரே கலாட்டாக தான். இன்றைக்கி போலீஸ் வந்துட்டு போயிட்டாங்க. கவுண்டபாடி ஸ்டேஷன் போலீஸு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன கம்ப்ளைண்ட்னா வரதட்சணை கேட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், உண்மைக்குமே அவனும் இதே தான் சொல்கிறேன். 3 லட்சம் நான் போட்டேன், நீ என்ன இருந்தால் கொண்டு வந்த அப்படின்னு பேசுகிறது, அப்பா அம்மாவை பேசுகிறது, அப்படிலாம் பண்ணுறது. அதனால தான் நான் கொடுத்தேன். அவங்க வந்து நீங்கள் கோபி மகளிரில் போய் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு
அது வந்து அங்கே போனால் என்ன நடக்கும் அப்படி தெரியல. போகணும், நாளைக்கு தான் போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு நான் வந்து என்னென்னங்கிறத உங்களுக்கு இது பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?